கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் பவர்ஃபுல் பிளெஸிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களோடு கூட பேச வாய்ப்பளித்த அருமை சகோதரன் தியாகுவுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்ட இந்த நற்செய்தியை பற்றி தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். நான் பல வகையில் அதை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒரு செய்தி எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தியாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு நல்ல செய்தியாக இருந்தால் அது இன்னொருவருக்கு துயரமான செய்தியாக இருக்கலாம், அல்லது நல்ல செய்தியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் அது நல்ல செய்தி, அல்லது போலீஸுக்கும் திருடனுக்கும் அது நல்ல செய்தி, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அது நல்ல செய்தி, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லா நாட்டினருக்கும் அது நல்ல செய்தி என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அந்த செய்தியில் அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்பத செய்தியை தான் அவர் சொல்ல வருகிறார். ஒரு குழந்தை பிறப்பது ஒரு குடும்பத்துக்கு வேண்டுமானால் நல்ல செய்தியாக இருக்கலாம். ஆனால் ஒரு முழு உலகத்துக்கும் அல்லது எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தியாக எப்படி இருக்கும் என்றால், அதுக்கு முன்பாக இந்த பூமியில் என்ன இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம், அடிப்படை காரணம் அல்லது ஆரம்பம் பாவம் என்கிற ஒரு காரியம் தான். இந்த பாவத்தின் மூலமாக ஏராளமான பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் மனிதர்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் அதிலிருந்து விடுதலை பெற வழியே இல்லை. அப்போ கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இன்னுயிரை தந்து பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கிறார். இது கேட்கறதுக்கு ஒரு கதை போல இருக்கலாம், இல்லை இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வாழற 2025வது வருஷத்தில் வாழற எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்து அவர் மரிச்சதன் மூலமாக அல்லது அவர் ரத்தம் சிந்ததன் மூலமாக என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்க போகிறோம், இது ஒரு கேள்வி. நான் எப்படி பாவியாவேன் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு கேள்வி. நான் எந்த தப்பும் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சது கிடையாது அப்படின்னு சில மனுஷங்க சொல்கிறத கேட்கும். ஆனால் நாம் எந்த தவறும் செய்யலைனாலும் நம்முடைய முற்பிதா அல்லது நம்முடைய முப்பாட்டன் ஆதாம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் செஞ்ச தவறின் மூலமாக பாவம் மனு குலத்துக்குள்ள பிரவேசித்தது. அப்ப இன்னொரு முற்பிதாவாக கடவுள் இயேசு என்ற பெயர்ல இந்த பூமியில பிறந்து அந்த பாவத்திற்கான தண்டனையை, அதாவது நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அல்லது முழு மனுக்குலமும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அதிலிருந்து என்னை மீட்டு. இதுதான் வேதம் சொல்லுகிறது நல்ல செய்தி. இது குற்றவாளிக்கும் நல்ல செய்தி தான், நிரபராதிக்கும் நல்ல செய்தி, எல்லாருக்கும் இதுதான் நல்ல செய்தி என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமான பாவத்தை தீர்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உண்டு, இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. இது அப்ப அவரை நாம விசுவாசிக்கிறதன் மூலமாக என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதை நாம விசுவாசிக்கிறதன் மூலமாக நம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான பாவத்திலிருந்து விடுதலை தர அவரால் மாத்திரமே முடியும். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இனிய புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.